ஹலோ மிஸ்டர் ஜீவானந்தம், என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கிற? டுடே சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி பண்ணுறேன். என்ன போதுமான கொஞ்சம் எப்படி பாரு. பிரியாணி பண்ண போகிறோன்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன போதுமான்னு கொஞ்சம் எட்டி பார்க்கலாம். நீ தான் சிக்கன் பிரியாணி நல்ல எண்ணெய் சூடான உடனே ஆனியனை போடவும். அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது நாங்கள் அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஏன் வாசனை வருதா? பாப்பா, சமையலுங்கிறது ஒரு கலை. அதில் இறங்கி இன்னைக்கு நான் கதகளியால் தான் எடுத்துருக்கேன் பிரியாணி. அடுத்தது புதினாவும் மல்லித்தரையும் கட் பண்ணி போட்டுக்கலாமா? நம்மளுக்கு அதுதான் டேஸ்ட். அப்படியே ஒரு கை எடுத்து அப்படியே இந்த பூமலை தூவுற மாதிரி பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த அப்படின்னு போட்டு நன்கு கிளறவும். எப்படி குக்கர்ல பச்சை பச்சைன்னு தெரியுதா? நீ இது உள்ள வந்துடாதமா பாப்பா. ஆயுதம் என்னப்பா, கத்தியா? நம்ம வாங்கி வச்ச சிக்கன். ஓ, அதுவே ஆயுதமா? ஆமா, அதான் ஆயுதம். இப்போ உள்ள சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பீஸ், சிக்கன் பீஸ் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்காக ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்தது தான் இந்த நெக் பீஸ். போடுறேன், இதுக்கு மேலே அடுப்பு கறியிடும். அடுப்பில்லப்பா, பிரியாணி மசாலா கறியிடும். அது அடுப்புல தான் இருக்கு. பெரிய காமெடி, பெரிய காமெடி. இங்கே லெக் பீஸ் போதா? எங்கே போகுது? இங்கே வரதா கோழியோட கை. கோழி கை இருக்கா? கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், உளி இருக்கும், ஆனால் உயிர் இல்லையே. நல்லா கிளறி விட்டு அடிபிடிக்காத மாதிரி. பரவாயில்ல, குக் ஆகிருக்கு நல்லா. இனிமேல் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா பாப்பா? ஓகே. நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சீரக சம்பா அரிசி. அதில் வந்து பிரியாணி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும். இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. அரிசி வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு. உள்ள அப்படியே ஒரு லெமனை அப்படி மலைச்சாரல் மாதிரி பொழிஞ்சு விட்டோம்னா நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு விசில். கொதி வரட்டும். பக்கத்தில் நம்ம இந்த சில்லி போட்டோம், என்னாச்சுன்னு பார்ப்போம். கொஞ்சம் சூம் பண்ணுங்க. பிரியாணி ரெடி. ஆவி பறக்க
பிரியாணி அருமையாக ரெடியாக இருக்குது.